இவ்வளவு நேரமா பிள்ளையார்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டு இருந்த பாத்தியா, உன் மடியில பூவை போட்டு நீ பயப்படாம தைரியமா போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ வீட்டுல இல்லாதப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் அவர்கிட்டயும் பேசிட்டு இருப்பேன். அப்படியா? நீ என்ன பேசுவ? வேற என்ன, உன்னை பத்தி தான் பேசுவேன். என்ன பத்தியா? ஆமா, என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுல இருந்து தானா என் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த போட்டியில ஜெயிக்கிறது மூலமா அவ கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும். எப்படியாவது அவளை ஜெயிக்க வச்சிருன்னு அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாரு? அவர் என்ன சொல்லுவாரு? உன் பிரார்த்தனையை நிறைவேற்றுறேன்னு சொல்லுவாரு. என்ன மாதிரி நான் வீட்டுல இல்லன்னா என்ன மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு நீயும் பிள்ளையார்கிட்ட பேசலாம். நீ அவர்கிட்ட பேசினா என்கிட்ட பேசுற மாதிரி. கவலைப்படாத, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. சரிவா, நம்ம நம்பிக்கையோட போலாம். நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடுறோம். சரி, வாங்க நம்மளும் போலாம். சீனு, இன்னும் தனாவை காணோம். நான் போய் அவங்களுக்கான ரூம்ல இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். போனா அங்க பாரு. மொத்த குடும்பமும் வந்திருக்காங்க. அகாடமியோட தலைவர்ல அந்த பவரை காட்ட வேண்டாமா? அதோட விளையாட போறது அவரோட பொண்ணு இல்ல. ஒரு விதத்துல மொத்த பேரும் வந்தது நல்லதுக்குதான். மகளும் அப்பனும் அசிங்கப்பட போறத அவங்க குடும்பமே பார்க்கணும். முக்கியமா அந்த ஆளோட பொண்டாட்டி ஜானகி பார்க்கணும். அப்பா, என்னப்பா இன்னும் தனாவை காணோம்? நீ ஏமா அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ உனக்கான செமி ஃபைனல்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. அதெல்லாம் நான் ஈஸியா ஜெயிச்சிடுவேன்ப்பா. ஆனா ஃபைனல்ல தனாவை ஜெயிக்கணுமே. அவளே தோத்துருவா. அப்போ வின் பண்ண போறது நீ தானே. அக்ரிமெண்டே போட்டிருக்கோம், அப்புறம் ஏமா கவலைப்படுற? ஜெயிச்சிடுவேன்லப்பா. உன்னோட கல்யாணத்துக்கு அப்பா கொடுக்க போற கிஃப்டே இதுல கிடைக்க போற வெற்றி தான். போதுமா? அத்தை, என்னடா அங்க பாருங்க. அந்த ஆள் தான் ஜார்ஜ். பக்கத்துல நிக்கிறது அவர் பொண்ணு ஜெனிஃபர். தனா தோக்கணுங்கிறதுக்காக 10 லட்சம் ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது இந்த ஆள் தான். ஓ, இந்த ஆள் தானே அது? என்ன நடக்குதுன்னு கிளீனா வாட்ச் பண்ண, அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கலாம். நமக்கு வேண்டிய ரிசல்ட் தனா தோக்கணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்பா, 2வது செமிஃபைனலுக்கான கோர்ட் அந்த பக்கம் இருக்கு. வாங்கப்பா போலாம். சரி, நீ இருமா. தனா வந்துடட்டும், பாத்துட்டே போயிருவோம். சரிப்பா. சரி வாமா, அங்க போயிருப்போம். மாயா, பிளேயர்ஸ் தங்குற இடத்துலயும் பார்த்துட்டேன். தனா இன்னும் வரல. என்ன கதிர், இன்னைக்கு பணம் கிடைச்சிரும்ல? என்ன தனா, பணம் கிடைச்சிருந்தானே? கிடைச்சிரும் சார். 2 பேருமே கான்பிடண்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் சார். தனா, உங்க அப்பா ரகுராம் சார் தானே? ஆமா. அவரோட பொண்ணு நீ. உங்களுக்கு 5 lakhs கொடுக்கறது ஒரு கஷ்டமா? புரியுது. கதிர கல்யாணம் பண்ணதுனால உதவினா விட்ட போய் நிக்க முடியல, அதானே? நீங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க இல்லன்னு சொன்னாலும் அதானே உண்மை. நான் கேள்விப்பட்டேன், இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பிசினஸ் மேன் உங்க அப்பாவோட தயவுல தான் தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவங்க எல்லாம் உங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனா அவரு பொண்ணு நீங்க என் ஆபீஸ்ல எனக்காக வெயிட் பண்றீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உங்க காதல் தான். என்னோட அனுபவத்துல சொல்றேன். குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க அவங்க லைஃப் என்னைக்குமே சரியா இருக்காது. கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களும் நல்லாதான் சார் இருப்பாங்க. அவங்களெல்லாம் அவங்களோட குடும்பம் ஏத்துக்கிட்டு இருக்குந்தானா? குடும்பம் ஏத்துக்கிட்டா அவங்க நல்லாதான் இருப்பாங்க. குடும்பம் மட்டும் ஏத்துக்கலன்னு வைங்க, கண்டிப்பா நடுத்தூர்ல தான் நிக்கணும். இப்ப நீங்க 2 பேரும் நின்று இருந்தீங்களே, அது மாதிரி. இங்க பாருங்க, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம உங்களால எதுவுமே சாதிக்க முடியாது தானா? கதிர், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லார் காதல் மாதிரி எங்க காதல் இல்ல சார். தனாவை நல்லா வாழ வைக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஹலோ, சொல்லுங்க. அட இல்லைங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம். இது பெரிய ஆர்டர், கைவிட்டு போயிடக்கூடாது. நானே கொஞ்ச நேரத்தில் உங்களை கூப்பிடுறேன். தேங்க்யூ சார். டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம் சார். கதிர், ஒரு நிமிஷம் இருங்க.